வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். காலணி வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனம் வழங்கும் பட்டப்படிப்புகள், தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற உயர்கல்வி குறித்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் குறித்த தகவல்கள், நேஷனல் பவர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் முதுநிலை பட்டய படிப்புகள், ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச கல்வி சேவை என்பது போன்ற பல தகவல்களை அடுத்த அரை மணி நேரத்திற்கு பார்க்க உள்ளோம். வேலைவாய்ப்பு செய்திகளை தரும் கற்றபின் பகுதியும் உண்டு. காலணி வடிவமைப்பில் சிறப்பாக பயிற்சி அளித்து வரும் FDDI எனப்படும் காலணி வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பல்வேறு பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொழில் மற்றும் வணிகத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்த FDDI சென்னை, நொய்டா, ரேபரேலி, கொல்கத்தா, ரோட்டக், சிந்த்வாரா ஆகிய இடங்களில் மையங்களை கொண்டுள்ளன. சென்னையில் உள்ள FDDI வளாகத்தில் சர்வதேச தரத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை அளவில் பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங் அண்ட் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், ஃபுட்வேர் டிசைன் அண்ட் புரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆகிய பிரிவுகளில் முதுநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஃபுட்வேர் டிசைன் அண்ட் புரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஆகிய பிரிவுகளில் இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இவற்றை தவிர ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் பிரிவில் ஒருங்கிணைந்த MBA படிப்பு வழங்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு www.chennai.fdda.blogspot.in என்ற வலைப்பக்கத்தை பார்க்கவும். காலணி வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் சேர்வதற்கான அடிப்படை தகுதிகள் மற்றும் இதர விவரங்களை இப்போது பார்க்கலாம். இளநிலை பட்டப்படிப்புக்கு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சியும், முதுநிலை பட்டப்படிப்புக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். இதை தவிர விண்ணப்பதாரர்கள் AIST எனப்படும் கணினி அடிப்படையிலான அகில இந்திய சேர்க்கை தேர்வில் பங்கேற்க வேண்டும். AIST தேர்வு ஜூன் மாதம் 14 முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும். AIST தேர்வு இந்தியாவில் சென்னை, டெல்லி, மும்பை, கொச்சி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு மையங்களில் நடைபெறும். தேர்வு மையத்தின் விவரங்கள் அடங்கிய அனுமதிச் சீட்டு மே மாதம் கடைசி வாரத்தில் தேர்வர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். AIST தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடப்படும். தேசிய அளவிலான இந்த AIST தேர்வில் பெறும் தரவரிசையின் அடிப்படையிலேயே தேர்ச்சி முடிவு செய்யப்படும். படிப்பில் சேரும்போது 25,000 ரூபாய் கட்டணத்தை செலுத்த தயாராக இருக்க வேண்டும். FDDI வழங்கும் பல்வேறு படிப்புகளில் சேர்வது குறித்த கூடுதல் தகவல்களை www.chennai.fdda.blogspot.in என்ற வலைப்பக்கத்தில் பார்க்கலாம். ஃபுட்வேர் டிசைன் மற்றும் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வழங்கும் இளநிலை, முதுநிலை உள்ளிட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் குறித்து இப்போது பார்க்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாயை FDDI டெல்லி என்ற பெயரில் எடுத்து விண்ணப்பிக்கவும். சென்னை, நொய்டா, ரேபரேலி, கொல்கத்தா உள்ளிட்ட FDDI மையங்களில் விண்ணப்பங்கள் கிடைக்கும். இந்தியா முழுவதிலும் உள்ள ஆக்சிஸ் வங்கி கிளைகளிலும் www.fddiindia.com இணையதளத்திலும் சென்னை fdda.blogspot.in வலைப்பக்கத்திலும் விவரக்குறிப்புகள் கிடைக்கும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மே மாதம் 20ஆம் தேதி கடைசி நாள். நுழைவுத் தேர்வு மையங்களை தேர்வு செய்வதில் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். கூடுதல் விவரங்களுக்கு M. கார்த்திக், PA2ED, ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், பிளாட் நம்பர் E1 and E2, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், 7th மெயின் ரோட், சிப்காட், இருங்காட்டுக்கோட்டை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக், தமிழ்நாடு என்ற முகவரியை அணுகவும். மேலும் 8029115866 அல்லது 9171111718 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம். FDDI எனப்படும் காலணி வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனம் வழங்கும் பல்வேறு படிப்புகள் குறித்து ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக்கிடம் பேசலாம். கார்த்திக், FDDI வழங்கும் படிப்புகள் காலணி வடிவமைப்பு துறையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது? ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த படிப்பை
FDD மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு மத்திய அரசால் நடத்தப்படுகிறது. இந்த கோர்ஸ் முடிச்சு அதாவது வெளியில் வர மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு 100% வேலை வாய்ப்பை மத்திய அரசு மூலமும் மாநில அரசு மூலமும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 26 வருடங்களாக எங்களுடைய கல்வி நிறுவனம் இது நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தமிழக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை நாங்கள் இந்த கல்வி நிறுவனம் பெரும்பெரும்புத்தில் அடங்கியிருக்கிறது. கார்த்திக், இப்போ பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம் இருக்கு மேம். எங்களுடைய நாங்கள் ஸ்காலர்ஷிப் கட்டாயம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்பயும் எங்களுடைய பொருளாதாரமான பின்னணியில இருக்க மாணவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து வழங்கிட்டு இருக்கோம். பேங்க் லோன்ஸ் எல்லா நாங்கள் பெற்றுத் தரோம் இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்க எல்லாரும். இப்போ காலடி வடிவமைப்பு படிப்புகளை படிப்பவங்களுக்கு வகுப்பறை பாடங்களோடு நேரடியான களப்பயிற்சிகள் வழங்கப்படுதா? களப்பயிற்சி மட்டுமே இதுல ஒரு 60% களப்பயிற்சி மட்டுமே இருக்கும். அதனால மாணவர்களுக்கு இது ஒரு பிராக்டிகல் ஓரியன்டட் கோர்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஒரு பிராக்டிகல் ஓரியன்டட் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு எதிர்காலத்துக்கு கூட்டு போய் சொல்லுவோம். அதாவது ஒரு 40% தான் உங்களுக்கு தியரி இருக்கும், ஒரு 60% உங்களுக்கு பிராக்டிகல் ஓரியன்டா இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியல் பிசினஸ், அதாவது ஒரு கம்பெனி அணுகி அந்த கம்பெனியில இருந்து என்னென்ன புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையே கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த படிப்பை படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு கார்த்திக்? இந்த இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வேலை வாய்ப்பு எங்களுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்களும் அதுக்கான ட்ரெயின் கொடுத்துருக்கோம். கட்டாயம் வேலை வாய்ப்பு இந்தியா மட்டுமல்லாமல் எல்லா வெளிநாடுகளும் மாணவர்கள் வேலை வாய்ப்பு கட்டாயம் பெறுவார்கள் என்பது 100% பெறுவார்கள் அப்படின்றத தெரிவிக்கிறேன். உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உயர்கல்விக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று அதற்கான அறிவிப்புகள் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்டன. இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அபிநயா. அபிநயா, மானிய கோரிக்கை மீதான விவாதத்துல என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க? அபிநயா, மானிய கோரிக்கையில முக்கியமான நிறைய விவாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதுல முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது சம்பந்தமான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதுல என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதுனால நிறைய பல்கலைக்கழகங்கள்ல தமிழகத்துல இருக்கு அப்படின்ற ஒரு நிலை மாறி இருக்கு. அதே மாதிரி பல்கலைக்கழக மானிய குழுமத்திலிருந்து அவர்கள் கிடைக்க வேண்டிய நிதியும் கூட குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலளிக்கும் போது அதாவது இந்த மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டதுனால அண்ணா பல்கலைக்கழகத்தோட தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு பணி நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது கல்லூரிகள்ல அதிக கட்டணம் வசூலிக்கிறத தடுக்கிறதுக்கான கல்வி கட்டண குழுவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதன் மூலமாக அதிக கட்டணம், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக நிரப்பப்படும் அந்த இடங்களுக்காக மாணவர்கள் கிட்ட அதிக கட்டணம் வாங்காமல் இருக்கிறதுக்காக இந்த கட்டண குழு கண்காணிக்கும் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. பனிமலர். அபிநயா, இப்ப மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய மடிக்கணினி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து ஏதாவது அறிவிப்பு, இது குறித்து ஏதாவது விளக்கம் சொல்லியிருந்தாங்களா? ஆமா பரிமலா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மடிக்கணினி வழங்குறதுல நிறைய குறைபாடுகள் இருக்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க. இதுல அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விளக்கம் என்னன்னா, மடிக்கணினிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள், அதே மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு வழங்கப்படலை. இது குறித்து மாணவர்கள் நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரே சமயத்துல எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் டெண்டர் விடப்பட்டிருக்க நிறுவனங்கள்ல இருந்து அவ்வளவு பெரிய தொகை, அதாவது அவ்வளவு நம்பர்ஸ்லான அந்த மடிக்கணினிகளை வழங்குறதுல கோளாறுகள் இருக்கு. அதாவது அந்த கம்பெனியால கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த லேப்டாப் உருவாக்குற அந்த தேவைப்படுற அந்த ஹார்ட் டிஸ்க் தைவான் நாட்டில இருந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த தைவான் நாட்டுல அந்த ஹார்ட் டிஸ்க் உருவாக்கப்படுற அந்த தொழிற்சாலையில வெள்ளப்பெருக்கால தண்ணி புகுந்ததுனால சில மாதங்கள் அந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால தமிழகத்துல இந்த மடிக்கணினி கொடுங்கிற அந்த விஷயம் சற்று தொய்வடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால எல்லா மாணவர்களுக்கும் ஒரே சமயங்கள்ல கொடுக்கப்படலனால அனைத்து மாணவர்களுக்குமே படிப்படியாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை முன் வச்சிருக்காங்க. பனிமலர், இன்னைக்கு அமைச்சரோட பதிலுரைய கொஞ்சம் தொகுத்து சொல்லுங்க அபிநயா.
அமைச்சரோட பதிலுரையில முக்கியமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதாவது தமிழகத்துல 18% இருந்த மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் வந்து 18%-லிருந்து 19% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா தமிழகத்துல வந்து 13.8 லட்சம் மாணவர்கள் வந்து உயர்கல்வி வந்து பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி AICTE முறைப்படி 4 மாணவர்களுக்கு ஒரு கணினி அப்படின்ற விகிதத்துல எல்லா கல்லூரிகள்லயும் இருக்கணும். இது வந்து கல்லூரிகளுக்கு தேவைப்படுற அம்சங்கள்ல முக்கிய அம்சங்கள்ல இதுவும் ஒன்று. ஆனா தமிழகத்துல வந்து ஒரு மாணவருக்கு ஒரு கணினி என்ற விகிதத்துல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கல்லூரிகள்ல மாற்றுத்திறனாளிகள் அவர்களோட கல்வியும் மேம்படணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கு ஏதுவான எழுத்துக்கள் வந்து பெரிதாக பொறிக்கப்பட்ட புத்தகங்கள், பிரெய்லி புத்தகங்கள் வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 10 பல்கலைக்கழகங்கள்லயும் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறதாவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி கல்வியில வந்து நவீன தொழில்நுட்பத்தோடு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் வகையில நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க பனிமலர். அபிநயா, இப்ப மாணவர்கள் போராட்டம் காரணமா வந்து மாணவர்களுக்கு விடுமுறை விட்டு திரும்ப இப்ப வந்து கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தேர்வு அட்டவணையில ஏதாவது மாற்றம் இருக்குமா? இது குறித்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது மாணவர்கள் போராட்டம், அதாவது இலங்கை பிரச்சனை காரணமாக மாணவர்களோட போராட்டம் எழுச்சி அடைந்ததுனால அனைத்து கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், இது போன்ற எல்லா கல்லூரிகளுக்குமே 2 வார காலமாக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மார்ச் 15ஆம் தேதி போல அரசு கலை கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மூடப்பட்டன. அதே மாதிரி மார்ச் 18ஆம் தேதி பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே மூடப்பட்டிருந்தது. இந்த மூடப்பட்ட அனைத்து கல்லூரிகளுமே ஏப்ரல் 3ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதனால அதாவது இந்த 2 வார காலங்கள் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டதுனால இவர்களுக்கான தேர்வு தேதிகள்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா பெரும்பாலும் அதாவது அதிக அளவிலான தள்ளி போகிற வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. முக்கியமா அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு நாட்கள்லயோ அந்த அட்டவணையிலயோ எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால மாணவர்கள் வந்து அவங்க தயாராகிறதுலயோ அவர்களுக்கு வந்து பாடகத்தை புகட்டுவதிலேயோ தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால மாணவர்கள் தயாராகிறதுல சில சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சட்டப்பேரவையில உறுப்பினர்கள் முன் வச்சாங்க. இதுக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்தை அதாவது இந்த 2 வார கால விடுமுறையை வந்து சரி செய்யறதுக்காக சனி ஞாயிறுகள்லயும் அதாவது வகுப்புகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரும் சொன்னப்போ சனி ஞாயிறுகள்ல கல்லூரிகள் நடத்தலாம். அதே மாதிரி 8 மணி நேரமா இருக்கிற கல்லூரியை வந்து தேவைக்கேற்ப 10 மணி நேரமாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால தேர்வுகள்ல வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது. அதே மாணவர்களுக்கும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் வரும் 6ஆம் தேதி டான்செட் தேர்வு, இந்த தேர்வை நடத்த இருக்காங்க. இதனால இந்த விடுமுறை அளிக்கப்பட்டதுனால சில தன்னாட்சி கல்லூரிகள்ல நடக்கிற தேர்வும் அதே 6ஆம் தேதி இருக்கிறதுனால இந்த டான்செட் தேர்வை எழுதுறதுல சில குழப்பங்கள் ஏற்படும். இதை வந்து அரசு மாத்தணும், அதாவது தன்னாட்சி கல்லூரிகள் அந்த நாட்கள்ல வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. ஆனா இதற்கு வந்து அரசு தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லப்படல. பனிமலர், உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அபிநயா. மேலும் பல தகவல்கள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கற்க கசடர தொடரும்.